ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை கற்றுக்கொள்ள தேவனை பற்றி அறிகிற அறிவும் விசுவாசமும் அவருக்கு பிரியமானபடி வாழ வேண்டிய ஒரு தாக்கமும் நமக்குள்ளே அதிகரிக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவருடைய பெயரிலிருந்து அவருடைய குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம யெகோவா ரா அப்படிங்கிற ஒரு பதத்தை குறித்து பார்க்க போகிறோம். யெகோவா ரா அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வசனங்க. அதாவது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். சண்டே ஸ்கூல்லேருந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே சொல்லக்கூடிய, அதை வளர்ந்து வரும்பொழுது சொல்லக்கூடிய வசனம் இதுதான். ரெண்டாவது, பல பேருக்கு வாழ்க்கை முழுவதும் வாக்குத்தத்தமாக இருக்கிறது இந்த வசனம் தான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். சரி, அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னே இந்த வார்த்தையை கொஞ்சம் படிக்கலாமே. யெகோவா ரா அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்த ரா அப்படிங்கிற இந்த வார்த்தையை, அந்த மூல பதத்தை கொஞ்சம் நம்ம யோசித்து படித்தோம் அப்படின்னா அது என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா, பர்சனல் கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், தனிப்பட்ட முறையில் ஒரு வழிநடத்துதலும் ஒரு பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய அந்த பதம் தான் அந்த ரா அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்ணை மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறது, எப்போ என்ன தேவைன்னு பார்த்து கொடுக்கறது, அப்படி பாதுகாக்கிறது, இந்த எல்லா வார்த்தையும் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கோட் பண்ணுறேன் பாருங்களேன். இது தமிழில் மேய்க்கிறது அப்படின்னு வருது, ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஃபீட், அதாவது சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஆதியாகமம் 30, 31, 36 வசனங்களில் இதே எபிரேய பதத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா ஃபீட் த ஃப்ளாக், அதாவது மந்தைக்கு தேவையான சாப்பாடை கொடுக்கறது, போஷிக்கிறது அப்படின்னு வருது. அதே இது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனத்துலையும் அதே அர்த்தத்தில் தான் வருது. ஆனால் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வரும்போது பாதுகாக்கிறத குறித்து வருது. ஸோ ஃபீடிங், ப்ரொடெக்ஷன். 1 சாமுவேல் 17:15 வரும்பொழுது அங்கே தாவீது சொல்லும் பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா அது அவருடைய மந்தையை அவர் மேய்க்கிற, அதே நேரம் போஷிக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. சரி, பொதுவாக இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும் பொழுது இந்த அர்த்தங்கள் எல்லாரும் நம்ம பொதுவாக படிக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு வார்த்தையை இதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதாவது இன்னொரு அர்த்தத்தை இதில் சொல்ல வராங்க. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள், அந்த அர்த்தம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஜட்ஜஸ், அதாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். சிம்சோனின் பெண் ஜாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோடே சிநேகமாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். உங்களுக்கு இந்த கதையோட பின்னணி தெரியும். சிம்சோனுடைய மனைவி, அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனை வந்து சிம்சோன் வெளியேறுகிறார். ஆனால் திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்மா அங்கே இல்லை, ஏன்னா அந்த அம்மாவை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? சிநேகமாக இருந்த ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த சிநேகமாக இருந்தங்கிற வார்த்தைக்கும் இதே எபிரேய பதத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பில்டு பண்ணக்கூடாது. இன்னும் நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இதே வார்த்தையை ஸ்நேகம் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்கு இதே பதத்தை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக நீதிமொழிகள் 13, 20, 22, 24, 28வது அதிகாரம் 7வது வசனம், 29வது அதிகாரம் 3வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேனியன், ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு கம்பெனி கூட ஒரு கம்பெனி மாதிரி வாரது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ஃப்ரெண்டாக இருக்கிறது, ஸ்நேகமாக இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு எல்லாமே இதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. ரா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ பேசிக்காக இட் மீன்ஸ் எ ரிலேஷன்ஷிப். அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரு உறவை மையமாக வைத்த அதன் பின்னணியில் உள்ள வார்த்தை. சரி, நாம் எப்போதும் படிக்கிற அந்த வசனத்துக்கே வருவோமே, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம 1000 தடவை சொல்லியிருப்போம் அந்த வார்த்தையை, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். கொஞ்சம் அந்த 3 வார்த்தையை ஒன்று பாட்டி, தி லார்ட் இஸ் ஷெப்பர்டுன்னு வரல, கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார்னு வரல, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அங்கே ஒரு பர்சனலைசேஷன் வருது, இல்லை, ஒரு உறவு வருது. அங்கே ஆண்டவர் பொதுவாக மெய்ப்பனாக இருக்கிறதுங்கிறது வேற, ஆனால் என் மெய்ப்பனாக இருக்கிறதுங்கிறது அப்படிங்கிறது வேற. இப்போ பொதுவாக என்னுடைய கல்லூரி நண்பர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய தகப்பனாரை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் அவங்களுடைய தகப்பனாரை அப்பான்னு தான் கூப்பிடுறது வழக்கம். இப்போ நானும் எங்கள் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுறேன், அவங்களும் என்னுடைய அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த சொத்து பங்கு வைக்கும் போது இருக்குல்ல, அப்போ பிள்ளைக்கு தான் சொத்தை கொடுக்கும்போது அவனும் வந்து நின்றுட்டு நானும் அப்பாவும் தான் கூப்பிடுவேன், எனக்கும் அவங்க தான் அப்பா கொடுங்க அப்படின்னா லீகலாக அது செல்லாது.
இல்லை இந்த வாரிசு சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில் அவங்க பேரை சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. என்னதான் அப்பான்னு கூப்பிட்டாலும் அந்த உறவுங்கிற ஒரு விஷயம் அங்கே இல்லை. அதே மாதிரி தான் கர்த்தர் எல்லாத்துக்கும் மெய்ப்பராக இருக்கிறாருங்கிறத காட்டிலும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட உறவு அங்கே முக்கியத்துவப்படுத்துது. மெய்ப்பர்னு சொல்கிறோம் ஆண்டவர், ஆனால் அந்த உறவு இருக்கா உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில், என் பர்சனலைஸ்டு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா? சரி, இது ஒரு பக்கம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். ஏன்னா இதை படித்தோம்னா இது ஒரு தனி பிரசங்கமாயிரும், அதனால் நமக்கு அது முக்கியம் இல்லை. இன்னொரு பக்கம் பாருங்களேன், யார் மெய்ப்பர் அப்படின்னா கர்த்தர் மெய்ப்பரா? அது என்ன கர்த்தர் மெய்ப்பர்? அந்த கர்த்தர் வார்த்தையில் நிற்கிறோம். யார் இந்த கர்த்தர்? இந்த கர்த்தருடைய சுபாவம் என்ன? இந்த கர்த்தருடைய நேச்சர் என்ன? இந்த கர்த்தர் மெய்ப்பராக இருந்தால் என்ன செய்வார்? இந்த கர்த்தருங்கிற மெய்ப்பராக இருக்கிறதுக்கும் யாரோ ஒருத்தர் மெய்ப்பராக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பலன்கள் என்ன? ஏன் நான் பயப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற காரியத்தை தியானிச்சோன்னா அது ஒரு பெரிய சேமனாக போயிடும். இந்த ஒரு கல்லூரி நண்பர் சொல்லும்போது இப்படி சொன்னார், யூஸ்வலாக அந்த காலேஜில் சீனியர் பசங்க வந்து அந்த ஜூனியர் பசங்கிட்ட கொஞ்சம் மார்க் பண்ணுறது, ராகிங் இல்லை, இந்த மார்க் பண்ணுறது நிறைய நடக்கும். உனக்கு யாரை பிடிக்கும், உனக்கு எந்த பிளேயரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறது நடக்கும். ஒரு முறை ஒரு சீனியர் பையன் போயிட்டு ஒரு ஜூனியர் பையன்ட்ட அவனை அப்படியே மார்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவனும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருந்திருக்கான். டக்குண்டு உங்கள் அப்பா யாரா அப்படின்னோடனே உங்கள் அப்பா பேரை சொல்லியிருக்கான். என்ன பண்ணுறாரா அப்படின்னா, ஒரு லாயராக இருக்கார் அப்படின்னு. எங்கடா அப்படின்னு, ஹைகோர்ட்டில் அப்படி சொன்ன உடனேயே அந்த சீனியர் பையன் இருக்கான்ல, அவன் ஆள் உயரத்துலேயும் பெருசு, இன்னும் சொல்ல போனால் படிப்புலையும் பெருசு, ஏரியாவிலையும் பெருசு. ஆனால் இந்த அப்பா ஹைகோர்ட் லாயருங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சரி கிளம்பு. ஏன் என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே டீல் பண்ண முடியல. ஏன்னா அப்பா எல்லாத்துக்கும் அப்பா இருக்காங்க, ஆனால் இவன் அப்பா யாருன்னா ஹைகோர்ட்டில் லாயர் அப்படின்னு அந்த ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். எல்லாருக்கும் மெய்ப்பர் இருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய மெய்ப்பர் யாருன்னா கர்த்தர் அப்படிங்கிற ஒரு உணர்வு. நம்ம ஏற்கனவே கர்த்தருங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் இங்கே படிச்சிருக்கிறோம். ஹி இஸ் ப்ரொக்ளைம், அதாவது வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர். அதோடு மாத்திரமல்ல பெர்ஃபார்ம், அதை செய்து முடிக்கிறவர். அதோடு மாத்திரமல்ல பர்ஃபெக்டர், அதை பூரணமாக செய்து முடிக்கிறவர். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் முதலாக அந்த கர்த்தருங்கிற வார்த்தை வரும்பொழுது பின்னணி என்ன வருதுன்னா, படைத்தாகி விட்டது, இனிமேல் படைப்பதற்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற பர்ஃபெக்ஷன் ஸ்டேட்டில் தான் கர்த்தர். அந்த கர்த்தர் தான் உங்களுடைய என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். சரி, இன்றைக்கி நம்ம புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். மெய்ப்பர் அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய மெய்ப்பர். எபிரேயர் 13வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அவர் பிரதான மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி. 1 பேதுரு 5:4 சொல்லும் பொழுது அவர் முதன்மையான அல்லது சீஃப் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுது. யோவான் 10:11 அவர் நல்ல மெய்ப்பன், கிரேட் ஷெப்பர்ட், சீஃப் ஷெப்பர்ட் அண்ட் குட் ஷெப்பர்ட். சரி, இந்த குட் ஷெப்பர்ட் சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு முடிக்கிறேன்னு. 10வது அதிகாரத்தில் பல வசனங்கள் இந்த நல்ல மெய்ப்பன்கிறது குறித்து வரும்பொழுது பல முறை நம்ம கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா அவர் டக்குன்னு நான் மெய்ப்பனாக இருக்கிறேன், தம்பி நீ ஆடாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நான் சொல்லலாம் கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறாருண்டு, அவர் உடனே தம்பி நீ ஆடாக இருக்கிறியா? ஆடாக இருந்தால் என்ன பண்ணணும்? டு யூ பிலீவ் இன் ஹிம்? ஏன்னா 10வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது யோவானில், அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. யாருடைய சத்தத்துக்கு? மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கிறது. 4வது வசனம் சொல்லுது மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. 26வது வசனம் சொல்லுது மேய்ப்பனை விசுவாசிக்கிறது. 27வது வசனம் சொல்லுது செவி கொடுக்கிறது பின் செல்லுகிறது. இந்த பதத்தெல்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கிடுங்க. அவர் உங்கள் மெய்ப்பனாக இருந்தார்னா அவரை நீங்கள் விசுவாசிக்கணும், அவருடைய சத்தத்தை நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கணும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லணும். நான் அவர் மெய்ப்பர்னு சொல்கிறதுக்கு முன்னே அவரை நான் விசுவாசிக்கிறேனா, அவர் சத்தம் எனக்கு கேட்குதா, அது எனக்கு நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேனா சத்தத்தை, அந்த சத்தத்தின்படி நான் நடக்கிறேனா, அவருக்கு பின் செல்லுகிறேனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை நீங்கள் செய்யும் பொழுது தைரியமாக சொல்லலாம் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். அதுக்கு அடுத்த பகுதி, நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவர் மெய்ப்பராக இருக்கணும். அவர் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கணும் அப்படின்னா அவர் சத்தத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும், அவரை விசுவாசிக்கணும், சத்தத்தின்படி நடக்கணும், அவருக்கு பின் செல்லணும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை மெய்ப்பனாக பெற்ற இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. ஆனால் அநேக முறை அந்த ஒரு ஆடு வழிதவறி போனது போல் நாங்கள் போயிட்டுருக்குறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் ஒரு நல்ல மெய்ப்பன் என்பதை உணர்ந்து
மீது விசுவாசம் வைத்து உம்முடைய சத்தத்தை அறிந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சத்தத்தின்படி உமக்கு பின் செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு எந்த தாழ்ச்சியும் எந்த குறைவும் இல்லாத ஒரு பூரண ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.